இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் சம்மர் ஸ்பெஷலாக 3 யூடியூபர்ஸ் கொடுக்கக்கூடிய சூப்பரான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நம்ம வெயிலில் அலைகிறதுனாலையும் வெளியில் உள்ள பொருட்களை வாங்கி சாப்பிட்றதுனாலையும் தான் ஏற்படுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே ஹெல்த்தியாக ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்திருக்க 3 யூடியூபர்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா டொமேட்டோ மில்க் ஷேக். தக்காளியில் என்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குன்னா விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது. அப்புறம் தக்காளி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. சம்மர் டைம்ல தக்காளி நல்லா மலிவாவே கிடைக்கும். அதனால நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தக்காளி, நாட்டு சர்க்கரை, சப்ஜா சீட், பால், ஐஸ் டியூப்ஸ். வாங்க இப்போ மிக்சியில அரைச்சிடலாம். தக்காளி, ஐஸ் டியூப், பால், நாட்டு சர்க்கரை. இப்போ மிக்சியில அரைச்சிடலாம். இப்போ நான் அரைச்சி ஃபில்டர் பண்ணிட்டேன், நீங்களும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வாங்க கப்ல ஊத்திடலாம். இப்போ சப்ஜா சீடை உள்ள போட்டுக்கோங்க. கப்ல ஜூஸ ஊத்துக்கோங்க. இப்போ டொமேட்டோ மில்க் ஷேக் ரெடி. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய். அஸ்ஸலாமு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நுங்கு குல்ஃபிங்க. கோடை காலங்களில் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நுங்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு நுங்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு குல்ஃபியாக நம்ம அதை ரெடி பண்ணிடலாங்க. வாங்க இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு நுங்கு குல்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கீங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு பாதியாக, அதாவது 250 மில்லி அளவாக பால் சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பால் நல்லா சுண்டி பாதியாக குறைஞ்சிருச்சுங்க. அதாவது 250 மில்லி அளவுக்கு நமக்கு பால் இருக்குங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாங்க. அடுத்ததாக இதுக்கு நமக்கு 4 நுங்கு தேவைப்படுங்க. இந்த மாதிரி அதோட நுங்குல மேலே இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவாக சுகர் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நுங்கை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நான் சுகரும் ஆட் பண்ணி நல்லா வலுவலுப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நமக்கு வலுவலுப்பாக அரைச்சிக்கணுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க கூடாது. சுகர் மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலில் இப்போ நம்ம ரெடியாக அரைச்சி வச்சிருக்கிற நுங்கு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. நுங்கு பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நுங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட நான் கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவாக ஹனி ஆட் பண்ணிக்கிறீங்க. நம்ம தேன் ஆட் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கலரும் கிடைக்குங்க. குல்ஃபினாவே ரொம்ப முக்கியமானது பாதாம் தாங்க. நம்ம பாதாமை ஒரு 10 பாதாமை துருவி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நம்ம குல்ஃபி மோடில் செட் பண்ணிடலாங்க. நான் குல்ஃபி மோடில் செட் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடுறீங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்தோம்னா சூப்பரான நுங்கு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு நுங்கோட வலுவலுப்பு தன்மையினால பல குழந்தைங்க நுங்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குல்ஃபியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பல்லப்பட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய சேனல் நேம் சனா டெலிசியஸ் குக்கிங்.
என்னோடய சேனலில் நான் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என் சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பனானா அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு ஹெல்த்தி ஸ்மூத்தி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி செய்கிறதுக்கு 1 கப் ஸ்ட்ராபெரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1 கப் பனானா எடுத்திருக்கேன், அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 கப் தயிர் எடுத்துருக்கிறேன், இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து 1 கப் வெனிலா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி வெனிலா சாக்லேட் ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேன். நம்மளோட ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. அதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜூஸோ ஸ்மூத்தியோ போட்டு குழந்தைங்களுக்கும் குடித்து நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோழிங்க கொடுத்த 3 சம்மர் ரெசிபீஸும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் விருப்பப்பட்டால் kpmsamayal@gmail.comக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.